பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்துல் கலாம் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி சார்பில் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. வெற்றி பெற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் வைத்து சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் அப்துல் கலாம் தற்காப்பு பயிற்சி பள்ளி சார்பில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மற்றும் இளம் தலைமுறை மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநில அளவிலான சிலம்பு போட்டி நடத்தப்பட்டது. இதில் தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் பொது பிரிவு வரை நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை, சண்டை பிரிவு மற்றும் மான் கொம்பு, வாள்வீச்சு, சுருள்வாள் வீச்சு உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலை போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை, சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் இதில் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான சிலம்ப போட்டிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். போட்டிகளை சென்ட் ஜோசப் பள்ளி முதல்வரும் தாளாளருமான அருட்தந்தை பேட்ரிக் அந்தோணி விஜயன் மற்றும் அப்துல் கலாம் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி தலைமை பயிற்சியாளர் நிறுவனர் அருண்குமார் ஆகியோர் துவங்கி வைத்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினர். அதாவது அப்துல் கலாம் தற்காப்பு பயிற்சி பள்ளி மற்றும் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மங்களகிரி, தூத்துக்குடி இணைந்து நடத்தப்பட்ட மாநில அளவிலான சிலம்ப போட்டி. இப்போட்டி நடத்தியின் முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைமுறையில் இருக்கிற பெண்களுக்கான பாலியல் குற்றங்களிலும் இருந்து மாணவர்கள் விடுபடணும், அதே மாதிரி போதை பழக்கத்திலிருந்து ஆண் மாணவர்களும் விடுபடணுங்கிறதுக்காகவே அவர்களின் உணர்ச்சியும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை அவங்க கற்றுக்கிட்டாதான் இழந்தெல்லாம் மீண்டு வர முடியுங்கிற காரணத்தினால நம்ம இந்த மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடத்தினோம். இந்த போட்டியில் சுமார் ஒரு 500 மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி, திருச்சி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் மதுரை போன்ற இடங்களிலிருந்து 500 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான்கொம்பு, வேல்கம்பு, தொடு சிலம்பம் போன்ற ஆயுத விளையாட்டுகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அடுத்தபடியாக நேஷனல்லையும் கலந்துக்கிட்டு அதுலேயும் பயிற்சி விளையாடுவாங்க. மேலும் இந்த போட்டியின் நடத்திய முக்கிய காரணமானது, இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டது.